கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் வசனம் 19. கர்த்தருடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த 2 வரி வசனம் இருக்கிறதல்லவா, இந்த வசனமானது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகுந்த ஆதாரமான ஒரு வசனமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு, நம்முடைய வாழ்க்கையின் நிறைவான ஆசீர்வாதத்திற்கு, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொண்டிருக்கிறதான அநேக இன்னல்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், இவை எல்லாவற்றுக்கும் தீர்வை சொல்லித் தருகிற ஒரு வசனமாக இந்த வசனம் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த வசனத்தினுடைய 2வது வரி இருக்கிறதே, அதை நான் மீண்டும் வாசிக்கின்றேன். அதுதான் இன்றைக்கு கடவுள் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு அற்புதமான செய்தி. அது என்ன? தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான். தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள் ஆலோசனையில் வல்லவராக இருக்கிறார். எப்படி எந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கடவுளுக்கு தெரியும். அநேக ஆண்டவருடைய வல்லமையான கிரியைகளை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அது மிகவும் அதிசயம் நிறைந்ததாக இருக்கும். குறிப்பாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினதான அரசர்களிடத்திலிருந்து வெற்றியை ஆண்டவர் கொடுத்ததும், வனாந்தரத்தில் அவர்கள் பிரயாணம் செய்யும் பொழுது அவர்கள் கண்ணார கண்ட அற்புதங்களும், எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருக்கும் பொழுது அதிசயமாய் 10 வாதைகளை எகிப்து மக்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி காட்டி, நிரூபித்து செய்து காட்டி, அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்த எந்த ஒரு கர்த்தருடைய செயலை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஆண்டவர் மிகவும் அதிசயமாக, பிரமிக்கத்தக்க விதத்தில், துல்லியமாக செய்க ஆண்டவருடைய கரம் எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருந்தது. கடவுளால் எப்பொழுதெல்லாம் அவர்கள் வழி நடத்தப்பட்டார்களோ, கடவுள் சொன்ன பாதையில் அவர்கள் எப்பொழுதெல்லாம் நடந்தார்களோ, கர்த்தர் வழி நடத்தின அந்த காரியத்தை பின்பற்றி எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் சென்றார்களோ, அவர்கள் அற்புதங்களை கண்டார்கள், ஜெயத்தை கண்டார்கள், அவர்கள் வெற்றியை பெற்றார்கள். அதே வண்ணமாக இங்கே தாவீதை குறித்து சொல்லும் பொழுது, தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாகவே அவன் போனான். கடவுள் எப்படி கற்பித்தாரோ, இந்த வார்த்தை அழகான வார்த்தை. நம்முடைய கடவுள் கற்பிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். அவர் சொல்லித் தருகிற கடவுளாக இருக்கிறார். அவர் நமக்கு உணர்த்துகின்ற கடவுளாக இருக்கிறார். அவர் நமக்கு உணர்த்தி, நமக்கு சொல்லி கொடுத்து, இந்த காரியத்தை நீ இவ்விதமாய் செய் என்னும் பொழுது அதை அப்படியே செய்வோமானால் ஆண்டவர் மாபெரும் அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் காண செய்வார். எனக்கு பிடித்த ஒரு வசனம் இருக்கிறது. உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சீஷர்கள் முழுவதும் அவர்கள் மீன் பிடிக்கிறார்கள், ஒன்றும் அகப்படவில்லை. அதிகாலையில் இயேசு வந்து சொல்லுகிறார், படகுக்கு வலதுபுறத்தில் நீங்கள் போடும். கர்த்தர் கற்பிக்கிறார், நீ எந்த இடத்தில் வலையை போட வேண்டும். அவர்கள் போட்டார்கள். வசனம் நமக்கு நன்றாக தெரியும். படகு நிரம்பத்தக்கதாக அவர்கள் பெற்றார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கர்த்தர் கற்பிக்கிற விதமாய் செயல்படும் பொழுது நிச்சயமாய் நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும், அற்புதங்களை காண முடியும். அதுதான் தாவீதின் ரகசியமாய் இருந்தது. இன்றைக்கு உங்களுடைய ரகசியமாய், என்னுடைய ரகசியமாக அது மாறட்டும். கர்த்தர் கற்பிக்கிற பிரகாரம், ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாரும் என்று கேட்போம்.
கடவுள் சொல்லுவார், அதன்படி செய்வார். ஆண்டவரே, இந்த பிரச்சனையில் நான் என்ன செய்யட்டும், நான் எப்படி இதை கையாள வேண்டும், நீர் எனக்கு சொல்லும் ஆண்டவரே என்று கேட்போம். அவர் சொல்லுவார், அதன்படி செய்வோம். கடவுள் மாபெரும் விடுதலை நமக்கு தருவார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் சொல்லித் தருகிற கடவுள், கற்பிக்கிற கடவுள். எங்கள் அனுதின வாழ்க்கையில் நீர் கற்பித்து உம்முடைய பாதையில் எங்களை நீர் வழி நடத்தும். அதுதான் எங்களுக்கு சமாதானத்தின் பாதையாக, மகிழ்ச்சியின் பாதையாக, ஆசீர்வாதத்தின் பாதையாக இருக்கும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.